உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்துல நடிகர் சூர்யா நடித்து வரும் திரைப்படம் என்ஜிகே. கடந்த ஆண்டே வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த இந்த படம் ஒரு சில காரணங்களால தாமதமாகி கொண்டே போகுது. பல நேரங்கள்ல சூர்யாவின் ரசிகர்கள் இந்த படத்தின் அப்டேட்டை வெளியிடுமாறு தயாரிப்பாளரிடம் சமூக வலைதளங்கள்ல கோரிக்கையாக வச்சிருந்தாங்க. இந்நிலையில் சூர்யா ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வகையில என்ஜிகே குறித்த புதிய தகவல் ஒன்றை தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சூர்யா தன்னுடைய கேரக்டருக்கான பகுதியை டப்பிங் செய்ய தொடங்கிவிட்டதாகவும், இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் டப்பிங் முடித்து விடுவார் என்றும், அதன் பின் சில நாட்களில் இந்த படம் சென்சாருக்கு செல்ல உள்ளதாகவும் படக்குழுவினரிடமிருந்து தகவல் வெளிவந்திருக்கு. இதனால் சூர்யா ரசிகர்கள் மகிழ்ச்சியில இருக்காங்க. இந்த படத்தில் முதல் முறையாக சூர்யாவுக்கு ஜோடியாக நடிகர் ரகுல் பிரீத் சிங் நடிக்கிறாங்க. சாய் பல்லவி, பாலா சிங், மன்சூர் அலிகான், சம்பத் ராஜ், சரத்குமார், ஜெகபதி பாபு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் சிங்கிள் ட்ராக் வரும் ஏப்ரல் 12 வெளியிட இருப்பதாகவும் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக சூர்யா இறுதி சுற்றுப்பட இயக்குனர் சுதா கோங்ரா இயக்கத்துல நடிக்க இருக்காரு. இந்த படம் நன்றாக வர வேண்டும் என இயக்குனர் சுதா கோங்ரா மற்றும் நடிகர் சூர்யா ஆகியோர் அண்மையில ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அஜ்மீர் தர்காவில் சென்று வழிபட்டிருக்காங்க. இந்நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் துவங்கி இருக்கு. இதில் இந்த படத்தின் நாயகன் சூர்யா, இசையமைப்பாளர் ஜிபி பிரகாஷ், நடிகர் கார்த்தி, இயக்குனர் சுதா கோங்ரா மற்றும் படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க உள்ள மலையாள நடிகை அபர்ணாவும் கலந்து கொண்டிருக்காங்க. தொடர்ந்து முன்னணி நடிகைகளுடன் மட்டுமே ஜோடி சேர்ந்து வந்த சூர்யா இந்த படத்தில் தமிழில் 8 தோட்டாக்கள், சர்வம் தாளமயம் என 2 படங்களில் மட்டுமே நடித்துள்ள இளம் நடிகையுடன் ஜோடி சேர இருக்காரு. அபர்ணா மலையாளத்துல பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மேலும் இவர் ஒரு பாடகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு. சூர்யா படத்திற்கு இவர் இசையமைப்பது இதுவே முதல் முறை. இதற்கான பாடலை கனா படத்தின் இயக்குனரான அருண் ராஜா காமராஜ் எழுதியிருக்காரு. இந்நிலையில இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாடல் ஒன்றுக்காக கேரளாவை சேர்ந்த தாய்குடம் பிரிட்ஜ் என்ற பிரபல இசைக்குழுவோடு கைகோத்திருக்காரு ஜிவி பிரகாஷ். 96 புகழ் இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா உருவாக்கியதுதான் இந்த தாய்குடம் பிரிட்ஜ் இசைக்குழு என்பது குறிப்பிடத்தக்கது. தளபதி விஜய் 3வது முறையாக அட்லியுடன் இணைந்து பணியாற்றிட்டு இருக்காரு. தெரி மெர்சல் ஆகிய 2 படங்களும் மெகா ஹிட் ஆகியிருக்கு. இதை தொடர்ந்து தற்போது இந்த கூட்டணி ஹேட்ரிக் அடிக்க ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் அட்லி கடந்த 2 படங்களில் தயாரிப்பில் அதிக செலவு இழந்திருக்காரு. இதனால் இந்த முறை உஷாரான விஜய் படத்திற்காக தன் தரப்பிலிருந்து படத்தின் பட்ஜெட்டை கவனிக்கும் பொறுப்பில் சிலரை நியமிச்சிருக்காராம். ஏன்னா இந்த முறை மெர்சல் போல அதிக பட்ஜெட்டிற்கு படம் சென்றுவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்காராம்.